விஜய் வந்தாலும் வரலாம்னு சொல்கிறாங்க. ஸோ திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆளுக்கு இவர் இங்கே போயிடுவாங்க, இவர் இங்கே போயிடுவாங்க, இவங்க வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. உண்மையிலே நடக்கிற கள நிலவரம் என்ன? மார்ச் 15 அப்புறம் தான் தமிழ்நாடு எப்படி ஓட்டு போட போகுதுன்னு நமக்கு தெரியும். கேண்டிடேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அலையன்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த 2 மாதத்தில் திமுக பெருமளவில் எந்த ஒரு இஷ்யூஸ்லேயும் என்டாங்கிள் ஆகாமல் ஓரளவுக்கு அவங்க இப்போ இருக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா திமுகவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே வெளிப்படையாக தெரியாமல் இருந்தால் என்ன ஆகுன்ற கேள்வியும் இருக்கிறது. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சியை கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக ஆப்போசிஷன் இல்லை. ஜெயலலிதா மாதிரி ஒரு யூனிஃபைங் ஃபிகர் இன்றைக்கி இல்லை. அதுதான் டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஆனால் டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி